நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டீனேஜர் நைட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ போயிட்டு வந்த பிறகு வந்து டெய்லி நைட்டு எப்படி உங்க ஹேரை டேக் கேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் வராம இருக்கிறதுக்கு அப்படிங்கிற பத்தின வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலோ காலேஜோ போகும்போது வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் சைடு ஹேர் ஸ்டைலோ இல்லை வந்து சிங்கிள் சைடு வந்து ஹேரை நல்லா டைட்டாக வந்து பின்னிட்டு போவோம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வந்த பிறகு வந்து நைட்டு ஹேர் கேர் ரொட்டீனில் இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பின்னிருக்க முடியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அன்பிரைட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஹேரை டீடாங்கிள் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மார்னிங் போகும்போது வந்து முடி சிக்காக இருந்துச்சு அப்படின்னா போட்டு அந்த ஹரிபரியில் வந்து நம்ம ஸ்பீடாக வந்து சிக்கு உடைக்கிறோன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்கேல்ப்பும் நம்மளுடைய ஹேர் ரூட்டும் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகும். அதனால தான் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு டிப் ஆஃப் த ஹேர்லேருந்து நீங்கள் சிக்கு உடைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட ரூட்டுக்கு கொண்டு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேம் டீடாங்கிள் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் டூத் கோம் தான் யூஸ் பண்ணணும். இன்றைக்கே வந்து நான் டீனேஜர்ஸ்க்காக எஸ்பெஷலி நைட் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவோம், ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுவோம். பட் நம்ம ஹேருக்கு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து டெய்லி வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஹேரை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பற்றின வீடியோஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நைட் ஹேர் கேர் ரொட்டீனாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹேருக்கு ஒரு நல்ல மசாஜ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே தின்னாக இருந்துச்சு அப்படின்னா திக்காக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் மசாஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா வந்து லாங் ஹேராக வளர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. ஹேர் கேர் அப்படின்ட்டு வரும்போது வந்து ஹேர் வாஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹேர் வாஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ட்வைஸ் மேண்டேட்டரியாக வந்து நம்ம ஹேரை வாஷ் பண்ணோம். அப்போ தான் வந்து ஸ்கேல்ப் வந்து க்ளீனாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்தி ஸ்கேல்பாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க என்னோட ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்குது, உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாமா அர்த்தோட ஹேர் மாஸ்க் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாமா அர்த் ஆர்கன் ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில், அவகாடோ ஆயில், மில்க் ப்ரோட்டீன் அண்ட் ரோஸ்மெரி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இருக்குது. இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா பேரபின் அண்ட் சிலிகான் ஃப்ரீ அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் இது ஒரு பிளாஸ்டிக் பாசிட்டிவ், அதாவது இவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட அதிகமாக ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஹேர் மாஸ்க் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஹேரை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் த ரூட் டு டிப் வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஹேர்லேயே அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹேரை வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் ஹேரு. அண்ட் இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்க இல்லை கெமிக்கலாக ஏதாச்சும் உங்கள் ஹேரை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக வந்து வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஹேரை நல்லாவே டீப்பாக கண்டிஷன் பண்ணி அந்த உங்கள் ஸ்கேல்பில் இருக்க மாய்ஸ்சரை லாக் பண்ணி உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியான ஒரு ஹேர் கொடுக்கும். ஸோ இதை ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ண பிறகுமேட்டு என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. அண்ட் மாமா அர்த் வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து உங்கள் சார்பாக அவங்க பிளான்ட் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதனோட ஸ்பீஷஸ் என்ன அண்ட் அதனோட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாமா அர்த்தோட ஆர்கன் ஹேர் மாஸ்க்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற கோடை யூஸ் பண்ணி mamaearth.in பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் மாமா அர்த் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைக்கா, அமேசான், பர்பிள் அண்ட் mamaearth.in அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி டீனேஜ் டைமில் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து லைஸ், அதாவது பெயின் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஈறு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பெயின் ஈறு இருந்துச்சுனாலே வந்து நம்ம பக்கத்தில் அது உட்கார்றதுக்கே வந்து யோசிப்பாங்க, நம்மளுக்கும் எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துளசி ப்ளஸ் நீமை வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டு ஹேரை பார்ட்டிஷன் பை பார்ட்டிஷனாக வந்து அந்த ஜூஸை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் வாஷ் பண்ணும்போதே அந்த டவல் இப்படி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் பெயின் அப்படியே வந்து செத்து மிதங்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக நம்ம ஹேருக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது எப்போவுமே வந்து நைட் டைம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து மார்னிங் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தலை பின்னிட்டு போவோம். ஸோ அப்படி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்லலாம் வந்து ஸ்வெட்னால மூஞ்சிலலாம் எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும், அதிகமாக நம்ம தலையில் எண்ணெய் வச்சுருக்கறனால. ஸோ எப்போவுமே வந்து நைட் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மார்னிங் நீங்கள் தலை பின்னிட்டு போனீங்கன்னா ஃபேஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மார்னிங் அப்ளை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் வழிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நைட் டைமில் நீங்கள் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹேரை நம்ம எப்படி பார்ட்டிஷன் பண்றோம் அப்படிங்கிறது. நம்ம ரெகுலரா வந்து ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ போகும்போது வந்து ஒரே ஹேர் ஸ்டைல் மாதிரி பின்னிட்டு ஒரே சைடு வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். ஸோ நம்ம டிஃப்ரெண்டா வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு டிஃப்ரெண்டா ஹேர் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்ட்டு புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அந்த பழைய வாக்கு பிரியும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெகுலரா வந்து நீங்க எந்த சைடு ஹேர் பார்ட்டிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க ஹேர் பார்ட்டிஷன் எடுத்து தலை பின்னிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு தூங்குங்க. ஸோ இதனால வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது அந்த பழைய வாக்கு நம்மளுக்கு பிரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டீனேஜில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். பாய்.